ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலாம் வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் நிதன்யா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம் சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க தற்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுடைய கணவர் பயங்கரமாக இவங்களை சந்தேகப்பட்டு இவங்கள குடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணதுனால விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு குழந்தை இருந்தாலும் ஓகே தான், நான் ஏற்றுக்கிட்டு என்னோடய குழந்த மாதிரி பார்த்துக்குவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் எந்த ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மதம் தான். வசதி இல்லைன்னா கூட ஓகே தாங்க, வாடகை வீடாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் ஒரு அரை ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் நாங்கள் 2 பேரும் விவசாயம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் நிலத்தில் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 வீடு வாடகை வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வீட்டுக்கு ஒரே பெண்கள், இவங்களுடைய அம்மா அப்பா இப்போ தான் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கமலா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணமாகி இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருந்தவங்க அவர் எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட்டில் தான் இறந்தும் போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தனிமையில் தாங்க வசிச்சிட்டு இருந்தாங்க. இப்போது இவங்களுடைய பொண்ணுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்க லவ் மேரேஜ் தாங்க பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா வீட்டில் ஏற்றுக்காது இருந்தாங்க. பட் இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் ஏற்பட்ட ப்ராப்ளத்தினால அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. பட் அவர் தவறுனதுக்கப்புறமும் இவங்கள அவங்க வீட்டில் தாங்க இருந்தாங்க, அம்மா அப்பா வீட்டில். பட் இவங்களுடைய அண்ணா அண்ணியும் அண்ணாவும் இவங்கள பிரச்சனை பண்ணி வெளியே அனுப்பிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ மறுமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என் ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. சாதாரண கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மதம், ஓரளவு படிச்சிருக்கிறவராக இருந்தாலும் ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.